சரி. வணக்கம் 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 வணக்கம். வாங்க 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 வாங்க. அண்ணா நான் உங்களுக்கு போறேன் அண்ணா. நன்றி நன்றி. இருங்க நான் தான் உங்களுக்கு போறேன். ஆக்சுவலி என்னோட ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும், இன்ஸ்டா யூடியூப் எல்லாருக்குமே சொல்ல விரும்புறது என்னன்னா, காரைக்குடியோட இப்ப இருக்கிற எம்எல்ஏ மாங்குடி அண்ணா 5 வருஷம் அவருடைய இந்த அரசியல் பயணத்துல நான் பார்த்த விஷயங்கள், மேதகு மகளா இருந்தாலும் ஒரு தனிநபரா இவரை பத்தி நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அண்ணன் வந்து போனதுல எலெக்ஷன் நிக்கிறதுக்கு முன்னாடி வந்து என்கிட்ட வாக்குறுதி கொடுத்தாரு. என்ன சொன்னார்னா, ஆனா என் பையன் 2 பேரும், என் பையனும் என் பொண்ணும் விளையாட்டுல இருக்காங்க. என்னோட மகன் ஆக்சுவலி இந்த லைட் போட்டுக்கலாமா தம்பி, இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் இந்த பக்கம். எஸ், என் மகனும் என்னோட மகனும் வந்துட்டு பேட்மிண்டன் விளையாட்டு இதுல இருக்காங்க. அப்ப விளையாட்டுக்கு நீங்க என்னென்ன பண்ணுவீங்க, நீங்க விளையாட்டுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு காரைக்குடி சுத்தி நிறைய பேர் வந்துட்டு ஃபுட்பால் பிளேயர்ஸ் இருக்காங்க. இந்த செஞ்சி இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஃபுட்பால் வெறியர்கள் இருக்காங்க. ரொனால்டோக்கெல்லாம் இங்க செலவு வைக்கிற அளவுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறத காரைக்குடியில ஃபுட்பாலுக்கு நான் ஸ்டேடியம் கட்டி தரேன்னு சொன்னாரு. சும்மா இருங்கண்ணே, எப்ப பார்த்தாலும் வந்தா நீங்க வந்துட்டு அதை பண்ணி எல்லாம் செய்வீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். உனக்கு நான் ஸ்டேடியம் கட்டித்தரேன்னு நினைக்கிறேன்மா, காரைக்குடிக்கு லா காலேஜ் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், காரைக்குடிக்கு வந்துட்டு நான் இது மெடிக்கல் காலேஜ் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், ஒரு ஏர்போர்ட் அப்படியே கொண்டு வந்துடலாம். இவர் என்ன, இவர் பாட்டுக்கு என்னமோ இதை தூக்கி இங்க வைக்கிற அதை தூக்கி இங்க வைக்கிற சொல்றாரு அப்படின்னு நினைச்சேன். காரைக்குடி வந்த உடனே அவர் எம்எல்ஏவா ஜெயிச்ச உடனே நான் சொன்னேன், அண்ணா நீங்க எம்எல்ஏவா ஜெயிச்சீங்கன்னா நீங்க இதெல்லாம் நிறைவேற்றலாம், நான் வந்து உங்களுக்கு கேள்வி கேட்பேன்னு சொன்னேன். முதல்ல வந்து எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாரு, குறுஞ்செய்தி, லா காலேஜ் அடிக்கல் நாட்டு விழா வரவேற்கிறேன்னு. அண்ணனுக்கு நக்கல் கொஞ்சம் ஜாஸ்தி, சொல்றதெல்லாம் செஞ்சுட்டாராம், செய்யறாராம். அந்த இதுல சிரிக்காது, சிரிச்சு சிரிச்சுதான் பலரு அதே பண்ணாரு. கரெக்டா சொந்த காசுல எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு செலவழிச்சு ஒண்ணு பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அவர் வந்துட்டு ஸ்டேடியம், ஃபுட்பாலுக்கு ஸ்டேடியம் சொந்த காசுல கட்டி கொடுத்தார். பதவி ஏத்து போய் அங்கிருந்து எம்எல்ஏ ஃபண்ட்லாம் ஒதுக்கவே இல்லை. என்னன்னே அதெல்லாம் ஒதுக்கிறது சின்ன சின்ன வேலைகள்லாம் இது. அதாவது காரைக்குடியில வந்து அந்த இது பக்கத்துல நடராஜா தியேட்டர் சுத்தி, அண்ணே தியேட்டருக்கு போறோம், அங்கதான் கார் பார்க் பண்றோம், சுத்தி ரொம்ப கலிஜா இருக்கு. ஒரு ஊரணி இருக்கு, அந்த ஊரணி சுத்தி வந்து பசங்க நகரத்தார் இதுல இருந்து பண்ணாங்க. அதை முன்னெடுத்து அண்ணன் அங்கேயே நின்று வெயிலே கொஞ்சம் 2 டோன் கலர் குறைஞ்சது கூட அது காரணமா இருக்குமானே. ஏன்னா அது வந்து நிஜமாவே தான் அந்த இடத்துல வந்து அண்ணன் நின்று பண்ணது. அப்புறம் லா காலேஜ் பண்ணது, இப்போ மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தது, அக்ரி இது பண்ண அக்ரி காலேஜ் கொண்டு வந்தது. அது இல்லாம 100 ஏக்கர்ல வந்துட்டு ஏற்கனவே பிரிட்டிஷர்ஸ் காலத்துல ஒரு இறங்கிய இடம் இருந்தது, ஷிப்கார்ட் வரதா இருந்துச்சு, அதை நிறுத்தினீங்க, அது இது பண்ணி ஷிப்கார்ட் புதுசா கொண்டு வந்துட்டீங்க. ஷிப்கார்ட் இப்ப கொண்டு வந்துட்டீங்க, அது ஏர்போர்ட் வந்து அந்த ஒரு அனிமல் ஹஸ்பண்டரி, அந்த விலங்குகள் கரெக்டா ஃபாலோ பண்றேன்னா, டாக்டரா இருந்தாலும் என் ஊர்ல என்ன நடக்குது, என் மண்ணில் என்ன நடக்குது, கொப்படியம்மன் கோயில் சுத்தி அந்த இது சுத்தி ஒரு வாக்கிங் ஏரியா போட்டு பெஞ்ச் போட்டு தூர்வாரி பண்ணி. ஆக்சுவலி கொப்படியம்மன் கோயில் சுத்தி இருக்கிற அந்த கம்மால வந்து உண்மையா அந்த குளத்துல வந்து வெறும் குப்பை கூடமா கிடக்கும். அது கம்ப்ளீட்டா எடுத்து அண்ணன் வந்து அந்த இடத்துல அவ்வளவு தண்ணி, மழை பெஞ்சா எல்லா இடத்துல இருந்து போய் தண்ணி தேங்கிறதுக்கு நீர்நிலைகள் பண்ணியிருக்காரு. கடந்த 5 வருஷத்துல அண்ணா செஞ்சதுல எனக்கு ரொம்ப சொன்ன வார்த்தைகள் அனைத்தையும் காப்பாத்தி கொடுத்திருக்காரு. அதனால அதுக்காக காரைக்குடி மக்கள் சார்பில் நன்றி சொல்றேன். கடவுள் நிச்சயமா யார் இந்த மண்ணையும் இவங்களையும் காக்குறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமா நல்ல நல்ல வாய்ப்புகளை கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள் தான். நிச்சயமா இது வந்துட்டு சொன்னதை ஆனா நீ இப்ப இங்க உண்மையாவே தமிழ் தேசியம் ரொம்ப பற்றாளர். ஆனா நான் சொன்ன வார்த்தையெல்லாம் நிறைவேற்றிட்டேன். ஒரு எம்எல்ஏவா 5 வருஷத்துல ஒரு வாக்குறது கூட நிறைவேற்றாம இல்ல அப்படின்னு தமிழ்நாட்டுல வந்து கேட்கிற ஒரு நேர்மையா ஒரு தைரியமான ஒருத்தர்னா அது நீங்க மட்டும் தான் இருக்க முடியும். அது கேட்கறதுக்கான இது என்னன்னா, அது நான் சொன்னதெல்லாம் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து இது பண்றீங்க. கடவுள் அதுக்கு மேல எல்லாமே கடவுள் கையில ஒப்படைச்சிரும். என்னன்னே நிச்சயமா அண்ணே அப்படின்னு நம்ம கூப்பிட்டோம்னா ஒரு வார்த்தைக்கு காரைக்குடியில இருக்கிற ஒரு
குப்பாடுறவங்க, பூ இது பண்றவங்க, ஒரு தூய்மை பணியாளர்கள் இருந்து பெரும் பெரும் பிசினஸ் ஷாட்ஸ், பிக் ஷாட்ஸா இருந்தாலும் உயிருக்கும் மனிதருக்கும் மரியாதை கொடுக்கிற ஒரு மனிதர், ஒரு மனுஷங்களுக்கு பணம், காசு, ஜாதி, மதம் பார்க்க மாட்டீங்க. அது நீங்க பார்த்ததே இல்லை இது வரைக்கும். அது வந்து பிடிச்சது இல்ல. சமம் தான். நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வர்ற ஒரு நல்லுள்ளம் கொண்டவர். அதுக்காக உங்களுக்கு நாங்க வந்துட்டு நன்றி சொல்றோம். கண்டிப்பா கடவுள் நல்ல விஷயங்களை நிறைய, இந்த காரைக்குடி தொகுதி வந்து மிக டஃப்பான ஒரு காம்படிஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அண்ணன் வந்து லாஸ்ட் டைம் ரொம்ப கிளீனா, எப்படின்னா கால் மேல கால் போட்டு ஜெயிச்சாருன்னு சொல்லலாம். போன தடவை எம்எல்ஏல அண்ணன் வந்து ரொம்ப கிளீன் ஸ்வைப்பா ஜெயிச்சார். இந்த தடவை கண்டிப்பா பயங்கர டஃபா இருக்கு. ஒரு பக்கம் சீமான் நினைக்கிற, ஒரு பக்கம் இவர், இன்னொரு பக்கம் வந்துட்டு புதுசா களத்துக்கு வந்திருக்காங்க பிரபு அண்ணா. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஏற்கனவே வந்து பண்ணவரை நான் சொல்றேன். பிரபு அண்ணா பத்தி நல்ல விஷயங்கள், பிரபு அண்ணா ஒரு வேலை வந்தா அவரையும் சொல்லலாம். சீமான் அண்ணா பத்தி நல்ல விஷயங்கள், அவங்களோட நல்ல விஷயங்கள் தான் எனக்கு சொல்ல தெரியும். நான் எந்த அரசியல் கட்சியிலும் அடிப்படை உறுப்பினர் கூட இல்லாத ஒரு காமன் பர்சன், காமன் மேனா, உங்க வீட்டு பெண்களா என்னோட பிரதிபலிப்பா நான் பார்த்ததுல இவர் மேல குறைய சொல்றதுக்கு எனக்கு எதுவும் தெரியலங்க. போன 5 வருஷத்துல நிச்சயமா உண்மையான சொல்லணும், ஒவ்வொன்றுத்தையும் நம்ம கரெக்டா சொல்லணும். அதனால அந்த விஷயம் யாரை பார்த்தாலும் அவங்க கிட்ட இருக்கிற குட் திங்ஸ் மட்டும் தான் எனக்கு பேசி பழக்கம். உண்மையாவே பேட் திங்ஸ் இல்லை அண்ணனை பத்தி. இல்லைன்னா நான் நேர்லயே டொப்பக்கடின்னு சொல்லிடுவேன், அண்ணே நீங்க அதை தப்பு பண்ணீங்கன்னே, அண்ணே நீங்க இந்த வாக்குறுதி கொடுத்தீங்க அதை பண்ணலனே அப்படின்னு நான் சொல்லிடுவேன். பட் அது சொல்றதுக்கு இல்லை. அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த காரைக்குடி தமிழ்நாடே திரும்பி பார்க்க போகுது. அண்ணே போன எலெக்ஷன்ல வந்துட்டு நீங்க ஈஸியா ஜெயிச்சிட்டீங்க, அது வேற விஷயம். இந்த எலெக்ஷன்ல தமிழ்நாடே காரைக்குடி பார்க்க போகுது. பயங்கர டஃப்பான காம்படிஷன் இருக்க போகுது. நீங்க அடுத்து எங்களுக்கு என்னென்ன வாக்குறுதி கொடுக்க போறீங்க, என்னென்ன பண்ண போறீங்கன்றத வந்து மக்களுக்கு நீங்க கொண்டு போய் சேர்த்த போறீங்க. ஆனா போன தடவை மாதிரியே நீங்க வந்துட்டு கான்பிடென்டா இருக்கிறத பார்த்தா நான் எல்லாம் பண்ணிட்டேன், எனக்கே ஓட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது எனக்கு. என்னமோ மக்கள் மனசுல இருக்கு யாருக்கு வாக்களிக்கணும்னு. நிச்சயமா நான் கேட்டானே, சீமான் அண்ணன் நிக்கிறாரு, பிரபு அண்ணன் நிக்கிறாரு, நீங்க நிக்கிறீங்க. எனக்கு தேர்போக்கி பாண்டி அவர் தெரியாது, எனக்கு உண்மையாவே தெரியாதுன்றது தெரியாதுன்னு சொல்ல முடியும். எனக்கு அவர் பழக்கம் இல்லைங்க. எனக்கு பிரபு அண்ணனும் தெரியும், எனக்கு சீமான் அண்ணன் உயிர், அண்ணனும் எனக்கு குடும்பத்துல ஒரு நபர். அப்ப நான் யாருக்கு நான் ஓட்டு பண்ணும், உன் மனசுக்கு என்ன தோணுதோ நீ அதை பண்ணு தங்கச்சி அப்படின்னு எனக்கு ஒரு உரிமை கொடுத்தாரு. எந்த நீ எனக்கு தான் அவன் தான் அப்படின்ற ஒரு போட்டி பொறாம, இது ஒரு பால் மனசுங்க. அந்த சுதந்திரத்தை எனக்கு கொடுத்தாரு, அந்த ஒரு இது கொடுத்தாரு. நிச்சயமா மக்களுக்கு தெரியும், நம்ம எதுவும் பெருசா சொல்லணும் தேவை. நன்றி.